வச்சுருக்க நெசமாக்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம பேசுறது நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு ஒன்றும் தெரியாத குழந்தைக்குதே. ஆனால் அவங்க நம்ம ஊட இருக்கிறதுனால நம்ம பேசுறது பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மைண்டில் ஒரு தப்பான ஒரு கருத்து பதிவாகிட்டே இருக்கும். நம்ம அம்மா அப்பா இப்படி தான் இருக்கிறாங்கோ, நம்ம அம்மா இப்படி தான் இருக்கிறாங்கோ, நம்ம அப்பா இப்படி தான் இருக்கிறாங்கோ, நம்மளும் இப்படி தான் இருக்கோனே, அவங்க பண்ணுறது சரின்னா நம்ம அதைத்தான் பண்ணோனே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் குழந்தைகள்லாம் வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் அவ்வளோ இது ப்ரில்லியண்ட்டுங்க. சரியா? அப்போல்லாம் ஒரு 10 வயசு வரைக்குமே ஒன்றுமே தெரியாது. எங்கள் காலத்துலலாம் குழந்தைகளே இருக்கையில் ஒரு குண்டானில் சோத்தை போட்டு கொடுத்து ஒரு வரப்பில் உட்கார வச்சிட்டாங்கன்னா அந்த குண்டா சோறு எங்கள் அம்மா வார வரைக்கும் நான் தின்னுட்டுருக்கேன். ஏன்னா அந்த குண்டா சோத்தை வச்சு பிணைஞ்சு எங்கள் அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்து தூக்குற வரைக்கும் உட்காந்து அந்த கிடையை விட்டு நகராத உட்காந்து சோத்தை தின்னுட்டு விளையாண்டுக்கிறேன் அந்த மண்ணை கொளிச்சு. இப்போ இருக்கிற குழந்தைக்கு அப்படியே இருக்கிறாங்க. ஒரு வயசு குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுத்தா என்ன சங்கீதின்னு கேட்குது. அதனால் நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. தயவு செஞ்சு